हरे कृष्ण माता जी प्रणाम माता ஹரே जी। கிருஷ்ணா மாதாஜி, எல்லாருக்கும் பிரணாம்ஸ் மாதாஜி. பணிவான வணக்கங்கள். அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுருன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபினம் येन भूतले स्वयं रूपगदामाह्यं तदादि स्वपदान्तिकम् वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदाकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्णपादान् सगणं ललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। दप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत्। नष्टप्रायेष अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्गाय दिग्रं यत्कृपात्तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki ஜெய். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, யாராவது பாகவத பிரார்த்தனை பண்றீங்களா? படிக்கிறேங்க माता जी। हरे कृष्ण। படி. ஹரே सर्वशास्त्राप्ति पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वचित्तान्तरत्नाट्य सर्वलोकैक त्रिप्रदा सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिदुबन्धोदादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानन्द पाडाय प्रेम वर्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तुते। मत्येक बन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मत्निस्तारक मद्भाग्य मदानन्द नमोऽस्तुते। असाधु साधु ददायिन् अधिनोत्सदाहर् हाडामुञ्च साकासिन् மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோ ஸ்புரா. மொழிபெயர்ப்பு. எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆவரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரி ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 2வது புத்தகம் 25வது அத்தியாயம் ஸ்லோகம் 16 படிக்க போறோம். ஓம் நமோ பகவதே வாசுதாய சவசத்வர ரத்யாபிர் ஆக்ரியாயதனாபனைஹ சைத்யத்வஜ தபதாகாபிர் யுக்தம் வித்ருமவேதிபி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா? நான் படிக்கட்டும். நான் படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு அந்த கால படிங்க. அந்த நகரத்தில் பல்வேறு சொற்பொழிவு அரங்கங்கள், நான்முனை சந்திப்புகள், உணவு விடுதிகள், சூதாட்ட விடுதிகள், சந்தைகள், ஓய்வு இல்லங்கள், கொடிகள், தோரணங்கள் மற்றும் எழில்வண்ண பூங்காக்கள் போன்றவை இருந்தன. இவை எங்கும் நகரமெங்கும் சூழ்ந்திருந்தன. பொருளுரை.
இவ்வாறு அத்தலைநகர் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைநகரில் சொற்பொழிவு அரங்கங்கள், நாற்சந்திகள், குடியிருப்புகள், சாலைகள், சூதாட்ட இல்லங்கள், சந்தைகள், ஓய்வு விடுதிகள் போன்றவையெல்லாம் கொடிகளாலும் தோரணங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. 4 முனை சந்திப்புகள் மரங்கள் ஏதுமின்றி வேலிகளினால் சூழப்பட்டிருந்தன. உடலில் உள்ள இதயமானது சொற்பொழிவு அரங்கத்தோடு ஒப்பிடக்கூடியதாகும். காரணம், உயிரானது இதயத்தில் பரமாத்மாவுடன் இருக்கின்றது. பகவத்கீதையில் 15.10 சர்வஸ்ய சாகம் கிருதி சந்நிவிஷ்டோ மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதயமே நினைவு, ஞானம், நினைவின் நீக்கம் இவற்றிற்கு மையமாக திகழ்கிறது. உடலில் விழிகள், செவிகள், நாசிகள் போன்றவை புலன் இன்பத்தின் கவர்ச்சிக்கான பல்வேறு இடங்களாகும். அங்கும் இங்கும் போவதற்கான சாலைகள் உடலினுள் இருந்து வரும் பல்வேறு வகையான காற்றுக்களுடன் ஒப்பிடப்படலாம். உடலில் இருக்கும் காற்று மற்றும் பல்வேறு விதமான நரம்புகளை கட்டுப்படுத்தும் யோக முறையானது சுஷும்னா என்றழைக்கப்படுகிறது. இதுவே விடுதலைக்கான பாதையாகும். உடல் ஒரு ஓய்வு விடுதியாகும். ஏனென்றால் உயிர் சோர்வடையும் பொழுது உடலினுள் ஓய்வெடுக்கிறது. உள்ளங்கை மற்றும் கால்களின் அடிப்பாதங்கள் கொடிகள் மற்றும் தோரணங்களுடன் ஒப்பிடப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க வந்து பிரம்மதேவர், பிரம்மர் இல்ல, நாரதமுனி அவர் வந்து பிராசீன பர்ஹிசித் அவருக்கு வந்து ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அதுல வர்ற அந்த புரஞ்சனர் வந்து அவரை மறைமுகமாக அந்த பேர் வச்சு அவரைவே சொல்றார், அவர்தான் புரஞ்சனர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவர் வந்து இந்த இந்த ஓமை கதை சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த உடல் அப்படிங்கிற நாட்டுல இதயங்கிறத தலைநகரமா இருக்கு. அப்ப அந்த தலைநகர், இதயத்தின் தலைநகர் வந்து எப்படி சூழப்பட்டிருக்குன்னா, தலைநகரில் சொற்பொழிவாரங்கங்கள், நாற்சந்திகள், குடியிருப்புகள், சாலைகள், சூதாட்ட இல்லங்கள், சந்தைகள், ஓய்வு விடுதிகள், கொடிகள், தோரணங்கள் இதெல்லாம் இங்க அலங்கரிக்கப்பட்டிருக்கான். இந்த தலைநகர்ல இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும் இல்லைங்களா? அது போல இந்த இதயத்துல நிறைய எண்ணங்கள் நம்மளுக்குள்ள போகுது. அதைத்தான் அதை வந்து அவர் வந்து ஒப்பிட்டு ஒரு ஓமை கதையா அதை சொல்லிட்டு இருக்காரு. சோ உடலில் உள்ள இதயமானது சொற்பொழிவு அரங்கத்தோட ஒப்பிடப்படுது. ஏன்னா நாம ஆத்மாவும் பரமாத்மாவும் இதயத்துக்குள்ள இருக்காங்க. இப்ப பகவான் என்ன சொல்றாரு, நம்ம சர்வசிய சாகம் ஸ்ருதி சன்னிவிஷ்டோ மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனிச்ச, அந்த ஞாபகத்தையும் மறதியும் நானே தர்றேங்கிறாரு. அந்த நினைவின் நீக்கம் எல்லாத்துக்கும் மையம் இதயம்தான். அப்ப உடல்ல இருக்கிற விழி, அந்த செவி, நாசி இதெல்லாம் வந்து புலன் இன்பத்தின் கவர்ச்சி, அதனோட பல்வேறு இடங்கள் இது. சோ இதெல்லாம் வந்து ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், தன்மாத்திரைகள் அப்படின்னு பாக்குறோம். சோ இதெல்லாம் வந்து இந்த புலன் இன்பத்தை அனுபவிக்கிற கூடிய தூண்டுதல். கண்கள்ல எதை பாக்குறோமோ அதை அடையணும், காது எதை கேக்குதோ அதுல கவர்ச்சி, காது, கண்ணு. அப்போ இந்த நாசிகள் வந்து ஸ்மெல்லு, ஏதாவது ரோட் பக்கம் போட்டீங்கன்னா ஏதாவது ஸ்வீட் ஸ்மெல்லு, பிரியாணி ஸ்மெல்லு இப்படி எல்லாம் வந்ததுன்னா உடனே அதை அனுபவிக்கணும்னு இந்த புலன்கள் தூண்டுது, நம்மளை இச்சையை தூண்டுது. சோ உடலுக்குள்ள இருக்கும் காற்று, அப்புறம் பல நரம்புகளை கட்டுப்படுத்தும் யோக முறைதான் இங்க சுசும்னா அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது விடுதலைக்கான பாதை அதுதான். புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும் நாம. ஏனெனில் உடல் வந்து ஒரு ஓய்வு விடுதியா சொல்லப்படுது. ஏன்னா உயிர் சோர்வடையும் போது உடலில் ஓய்வு எடுக்கிறது. உள்ளங்கை, கால்கள், அடிப்பாதங்கள் கொடிகள் மற்றும் தோரணங்களுடன் ஒப்பிடப்படுகின்றன. காலு கையெல்லாம் தோரணங்கள் மாதிரி. அடுத்தது ஸ்லோகம் 17 to 19 உடலுக்கு வெளியே இருக்கிற பௌதிக உலகம் அதை பத்தி சொல்லப்படுது. அப்ப புலனின்பத்திற்கு உகந்ததாக இங்க அது சொல்லப்படுது. 17 வரைக்கும் அந்த ஸ்லோகங்கள். 17வது ஸ்லோகம், புரியாஸ்து பாஹ்யோ பவேன திவ்ய திரும லாதாகுலே ததத் விஹங்காலி குல கோலாகலே ஜலாசை. படிக்கிறேங்க மாதாஜி.
மொழிபெயர்ப்பு. அந்நகரின் அந்நகரின் வெளிப்பகுதியில் வெளிப்பகுதியில் ஒரு மாதாஜி, அருமையான குளம் ஸ்ரீலட்சுமி இருந்தது. மாதாஜி, ஸ்ரீலட்சுமி அதை மாதாஜிக்கு படிச்சு அப்புறம் படிங்க. அவங்க படிக்கிறேன் நான். மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு. அந்நகரின் வெளிப்பகுதியில் ஓர் அருமையான குளம் இருந்தது. அதைச் சுற்றிலும் எழில்மிக்க மரங்களும் செடி கொடிகளும் நின்றிருந்தன. அக்குளத்தைச் சுற்றி எப்போதும் பறவைகளும் வண்டுகளும் கூட்டம் கூட்டமாக ஓதிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்தன. பொருளுரை. உடலானது பெரிய நகரமாக இருக்கும்போது அதில் புலனின்பத்திற்கான குளங்கள், பூங்காக்கள் போன்ற பல்வேறு வகை ஏற்பாடுகளும் கண்டிப்பாக இருக்கும். உடலின் பல்வேறு பாகங்களில் பாலுணர்வை தூண்டுபவை பற்றி இங்கே மறைமுகமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உடலில் பிறப்புறுப்பு இருக்கின்ற காரணத்தினால் ஓர் உயிர் பருவ வயதை அடையும் போது பெண்ணோ அல்லது ஆணோ பாலுணர்ச்சியினால் தூண்டப்படுகிறது. ஒருவன் குழந்தையாக இருக்கும் வரை அழகிய பெண்ணைக் கண்டு அவன் கிளர்ச்சி அடைவதில்லை. உணர்ச்சி உறுப்புகள் உடலில் இருந்த போதிலும் பருவ வயது அடைவதற்கு முன்னால் பாலுணர்வு தூண்டுதல் இருப்பதில்லை. பால் உணர்ச்சியை தூண்டுவதற்கான சாதகமான சூழ்நிலைகளே இங்கே நந்தவனம் அல்லது அழகிய பூங்காவோடு ஒப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது இயற்கையாகவே அவனது பாலுணர்வு உணர்ச்சி தூண்டப்படுகிறது. தனிமையான இடத்தில் இருக்கும் ஒருவன் ஒரு பெண்ணை பார்த்ததும் கிளர்ச்சி அடையவில்லை என்றால் அவன் பிரம்மச்சாரியா என்று கருதப்படுகிறான். ஆனாலும் இது நடைமுறையில் பெரும்பாலும் கடினமானதாகும். பாலுறவு உணர்ச்சியானது எதிர்பாலினரை பார்ப்பதினாலும் தொடுவதினாலும் பேசுவதினாலும் தொடர்பு கொள்வதினாலும் ஏன் நினைப்பதினாலும் கூட மிகவும் வலிமை பெறுகிறது. இவ்வாறு பல்வேறு விதமான நுண்மையான வழிகளில் கூட ஒருவர் பாலுறவு உணர்ச்சிக்கு ஆளாகிறார். இதனைத் தொடர்ந்தே ஒரு பிரம்மச்சாரி அல்லது துறவி ஒரு பெண்ணுடன் குறிப்பாக இரகசியமான இடத்தில் தொடர்பு கொள்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறார். சாஸ்திரங்களும் ஒருவன் தனது சொந்த மகள், சகோதரி அல்லது அன்னையிடம் கூட தனிமையான இடத்தில் பேசுவதற்கு தடை விதிக்கின்றன. பால் உணர்வு உணர்ச்சியானது மிகவும் வலிமையானது. அது கற்றறிந்த அறிஞனை கூட இது போன்ற சூழ்நிலைகளில் உணர்ச்சிக்கு அடிமையாகிவிடும். இவ்வாறு இருக்கும் பொழுது ஓர் இளைஞன் எழில்மிகு பூங்காவில் வைத்து ஓர் அழகிய பெண்ணை பார்த்த பிறகு எவ்வாறு அமைதியாக இருக்கக்கூடும்? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. சோ ஒரு தலைநகரம் அப்படிங்கிற இதயம் இதயம் வந்து அந்த தலைநகரத்துக்கு ஒப்பிடப்பட்டது. உடல் என்னும் நாட்டுல தலைநகரமாக இதயம் இருக்கு. அந்த இதயத்துல வந்து ஆத்மா பரமாத்மா 2 பேர் இருக்காங்க. அப்போ இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தலைநகரம் அப்படின்னு இருக்கும்போது அங்க பூங்காக்கள், குளங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப அந்த அழகிய பூங்காக்கள் எல்லாம் எதுக்கு ஒப்பிடப்படுது அப்படின்னா, பாலுணர்வு அந்த பருவ வயதுல எல்லாருமே பருவ வயது அடையிறப்போ உடல்ல வந்து நம்மளுக்கு செல்கள் மாறும். அப்ப என்ன ஆகும்னா எல்லாருமே ஆண் பெண் கவர்ச்சினால தூண்டப்படுவாங்க. 16 வயசுலயே வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க குரல் மாறுது, அவங்களுடைய எண்ணங்கள் மாறுது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு அடங்க மாட்டாங்க, தனியா இருப்பாங்க, இல்லைன்னா வேற மாதிரி பழக்கங்கள் திடீர்னு மாறி போயிடுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா எல்லாருக்குள்ளே உடல்ல அந்த மாற்றம் வரும். அதுதான் இந்த படைப்பே. ஏன்னா நம்மெல்லாம் அனுபவிக்கணுங்கிற ஆசையில, உடலால அனுபவிக்கணுங்கிற ஆசையில வந்ததுனால அந்த பாலுணர்வு தானாகவே அந்த 16 வயதுக்கு வரும் நேரத்துல தூண்டப்படுது. அப்போ ஒரு ஆணை பார்க்கும்போதோ, ஒரு ஆண் பெண்ணை பார்க்கும்போதோ, பெண் ஆண் வந்து பெண்ணை பார்க்கும்போது, ஆண் பெண்ணை பார்க்கும்போது, இப்படி மாறி மாறி அவங்களுக்குள்ள இனக்கவர்ச்சி ஏற்படுது. சோ அவங்க கற்பனையில மூழ்குறாங்க. எண்ணங்களால் கூட இது வந்து தூண்டப்படுது. சும்மா படுத்துக்கிட்டு நினைச்சிட்டே இருந்தாலே கூட அவங்களுக்கு அந்த உணர்வு தூண்டப்படுது. சோ பாலுணர்ச்சியை தூண்டுவதற்கான சாதகமான சூழ்நிலைகளே இந்த நந்தவனம் பூங்காவோட ஒப்பிடப்படுது. ஆனா பிரம்மச்சாரி அப்படின்னா யாரு அப்படின்னா, எப்பொழுது ஒரு பெண்ணை, அழகிய பெண்ணை பார்த்தாலும் அதனால் பாதிக்கப்படவில்லையோ அப்பதான் அவர் பிரம்மச்சாரி. இப்ப சைத்தன்ய மகாபிரபு காலத்துல ஒரு யாருன்னா பிரகாசானந்த சரஸ்வதி அவருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சந்நியாசம் எடுக்கிறாரு. சந்நியாசம் எடுக்கும்போது அவருக்கு வந்து சர்க்கரையை வாயில போடுறாங்க. வாயில போடும்போது அவர் எப்பவுமே நம்ம ஊறுகாய் இல்ல சர்க்கரை இந்த மாதிரி ஏதாவது நினைச்சோம் அப்படின்னாலே வாய் உமிழ்நீர் ஊறும். ஆனா அவருக்கு வந்து சர்க்கரையை வாயில போட்டு கூட சர்க்கரை அப்படியே இருக்கா. அவருக்கு வந்து அது கரையில அந்த உமிழ்நீர் ஜாஸ்தி வரல.
அதை பார்த்துக்கிட்டு சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு சன்னியாசம் கொடுத்தாராம். அப்ப எவ்வளவு ஒரு புலனடக்கம் பாருங்க அவருக்கு. நம்மளே நினைச்சாலே வாயில இப்ப ஏதாவது ஒண்ணு பிடிச்சத நினைச்சா வாயில உமிழ்நீர் ஊறும். ஆனா அவருக்கு சர்க்கரை வாயில போட்டு கூட சர்க்கரை கரையாம அப்படியே இருந்துதான். உடனே அவருக்கு சன்னியாசம் கொடுத்தாராம். அப்ப ஒரு பிரம்மச்சாரி ஒரு பெண்ணை பார்க்கும் போது கூட உணர்ச்சியால் தூண்டப்படவில்லை என்றால் அவர்தான் உண்மையான பிரம்மச்சாரி. அப்ப நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, சொந்த மகளோ சகோதரியோ அன்னையோ யார் கூடயும் ஒரு ஆடவன் தனியாக, அப்பாவா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி, மக கூட தனியா இருக்கக்கூடாது. அது ஏன்னா பாலுணர்ச்சி மிகவும் வலிமையானது. கற்றறிந்த அறிஞர்களை கூட அது அப்படியே நிலைகுலைத்துள்ளு தலைகீழ மாத்திரும். சோ நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இந்த உலகத்துல இந்த தவறு செய்யறது அப்படிங்கிறது இதுல ரொம்ப சர்வசாதாரணமா பண்ணிடுவாங்க. வாய்ப்பு சூழ்நிலை கிடைச்சதுன்னா போதும். ஆனா இதுக்கு நம்ம பக்தர்கள் இதுக்கு அப்பாற்பட்டவர்கள், தூய பக்தர்கள். ஹரிதாஸ் தாக்கூரார் என்னதான் நீங்க வேசி பெண்ணை அனுப்பினது நம்ம நேத்து பேசினோம், முந்தா நாள் பேசினோம்னு நினைக்கிறேன். சோ உமா பார்வதி தேவியே வர்றாங்க மாயாதேவியாக, அழகிய பெண்ணோட உருவத்துல அவங்க நிக்கிறாங்க. ஆனா அவர் சலனம் அடையவே இல்லை ரெண்டு பேருக்குமே. ஏன்னா ஒருத்தரை சாய்க்கணும் அப்படின்னா, இப்ப பெரிய அரசியல்வாதிகள் இல்ல பெரிய பெரிய தலைவர்களை கவுக்கணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அழகிய பெண்களை வச்சுதான் உடனே கவுப்பாங்க. அதை எப்படியாவது வீடியோ எடுத்துருவாங்க, ஏதாவது பண்ணி அப்புறம் அதை வெளியிட்டு பாருங்க இப்படி கள்ள தொடர்பு இருக்கு, இவனெல்லாம் ஒரு தலைவனா அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிதாக அவனை தோற்கடித்துருவாங்க. சோ இது எல்லா உலகத்துல இயல்பு. இது ஆண் பெண் கவர்ச்சி, மித்தினி பாவம் அப்படின்னு நாம படிக்கிறோம். ஏன்னா இதுதான் உலகத்தோட இயல்பே. ஆண் பெண் கவர்ச்சிங்கிறதுலதான் இது ஓடிட்டே இருக்கு. அப்போ அப்படி ஒரு இளைஞன் எழில்மிகு பூங்காவில் வைத்து ஒரு அழகிய பெண்ணை பார்த்த பிறகு எவ்வாறு அமைதியாக இருக்கக்கூடும்? ஒரு சாதாரண இளைஞன், பிரம்மச்சாரி இல்லாதவன், பிரம்மச்சாரிய விரதம் எடுக்காதவன், அதாவது பிரம்மச்சரிய ஆசிரமத்துல படிக்கலன்னா இதுதான் கண்டிப்பா. இன்னைக்கு அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. சின்ன குழந்தைகள்ல இருந்து ஸ்கூல்ல லவ் பண்றேன்னு சொல்லி ஒரு பக்குவமடையாத வயசுல ரெண்டு பேரும் ஓடி போடுறாங்க. தவறுகள் எத்தனை தவறுகள் நடக்குது இந்த காலத்துல. இதுக்கு காரணம் சரியான பிரம்மச்சரியம் விரதத்தை எடுக்கிறது இல்ல. அவங்க பிரம்மச்சரிய வேட பாடசாலைகள்ல அவங்க படிக்கிறது கிடையாது. சோ உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கறது இல்ல. அடுத்த ஸ்லோகம் 18. ஹிம நிர்ஜர விப்ருஷ்மத் குசுமாகர வாயுனா சலத் பிரவால விடப நளினீன தட சம்பத்தி படிக்கிறேன் மாதாஜி. நானு மொழிபெயர்ப்பு. ரெண்டு ஸ்லோகம் படி. குளத்தின் கரைகளின் மீது நின்று கொண்டிருக்கும் மரங்கள், அருகிலுள்ள பனிமலைகளிலிருந்து தென்றல் காற்று சுமந்து வரும் அருவி நீர்த்துளிகளை வாங்கி கொள்ளும். பொருளுரை. இச்சுலோகத்தில் உள்ள ஹிம நிர்ஜர என்னும் சொல் குறிப்பிடப்படுகின்ற அருவியானது ஒரு வகையான ரசம், உறவு ஆகும். இந்த உடலில் பல்வேறு வகையான ரசங்கள் உள்ளன. இதில் உயர்ந்த ரசமானது உறவு, பாலுறவு ரசம், ஆதிரசம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆதிரசம் அல்லது பாலுறவு விருப்பம் மன்மதன் ஏறிவரும் வசந்தகால தென்றல் காற்றுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது உணர்ச்சியினால் கொந்தளிக்கிறது. இதனையே வேறு விதமாக இந்த ரசங்கள் எல்லாம் ரூபம், ரசம், கந்தம், சப்தம் மற்றும் ஸ்பர்ஷம் என்று கூறலாம். தென்றல் காற்றானது ஸ்பரிசம் என்னும் தொடு உணர்ச்சி ஆகும். அருவி என்பது ரசம் அல்லது சுவை என்பதாகும். வசந்த காலமானது நாற்றம், மனம் ஆகும். இப்பல்வேறு விதமான இன்பங்கள் அனைத்தும் வாழ்க்கையை மிகவும் இனிமையுறச் செய்கின்றன. மேலும் இவற்றால் நம் வாழ்க்கையில் சிறைப்படுத்தப்படுகிறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஹிம நிர்ஜர அப்படின்னா ஒரு அருவி, அதாவது உறவு, ரசம். இதுல பல வகையான ரசங்கள் இருக்கு. ரூபம், ரசம், கந்தம், சப்தம் மற்றும் ஸ்பர்சம். ஸ்பர்சம் அப்படின்னா ஸ்பரிசம்,
நம்ம மேல ஸ்பரிச காற்று படுது. காற்று எப்படி நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஆனா ஸ்பரிசம் உணர்வினால அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அருவி அப்படின்னா ரசம், அதாவது சுவை. சுவை மூலமா நம்ம தண்ணீரை, இது உப்பு தண்ணியா நல்ல தண்ணியா, இந்த சிறுவாணி தண்ணியா இல்ல மேட்டுப்பாளைய தண்ணியா அப்படிங்கறத நாம எப்படி கண்டுபிடிக்கிறோம். அது போல ரசம் அப்படின்னா சுவை. அப்புறம் மனம், அதாவது நாற்றம். வசந்த காலம், வசந்த காலம் வந்தாலே பூக்கள் நிறைய பூக்கும். அப்ப தெருவுல போனீங்கன்னா இந்த செண்பக மரம், இந்த பலவிதமான மலர்கள், பலவிதமான வாசனைகள், இதெல்லாம் வந்து நம்மளை சிறைப்படுத்தக்கூடியது. வாழ்க்கையில இதெல்லாம் இனிமை நம்ம நினைக்கிறோம். ஆஹா எவ்வளவு சுகந்தம், காற்று எப்படி தென்றலா வீசுது. அப்ப அந்த காற்றுல இருந்து வர்ற அந்த ஈரத்தன்மை, அதை வந்து அந்த மரங்கள் இழுத்துக்குது. சோ மழையே இல்லாத காலத்துல மரங்கள் எல்லாம் எப்படி உயிர் வாழுது? அந்த காற்றில் இருந்து வர ஈரத்தன்மையை அதை இழுத்துக்குது. அதனாலதான் நம்மளுக்கு வறட்சி. வெளியில வந்து அந்த காற்றுல வந்து ஈரத்தன்மையே நம்மளுக்கு கிடைக்காது. அடுத்த ஸ்லோகம் 19. நானாரண்ய மிருக விராத்தை அனாபாதே முனி விரதைஹ ஆஹூதம் மன்யதே பாந்தோ யத்ர கோகில பூஷிதைஹ. நீங்களே படிங்க மாதாஜி. சுவந்தி மாதாஜி, சுவந்தி மாதாஜி. வேற யாராவது படிக்கட்டுங்களா? படிங்க, படிங்க மாதாஜி, படிக்கட்டுங்களா? இது போன்ற படிங்க. சூழ்நிலைகள் வனத்தில் உள்ள விலங்குகள் கூட மாமுனிவர்களைப் போல் வன்முறையும் காழ்ப்புணர்ச்சியும் இன்றி வாழ்கின்றன. இதனைத் தொடர்ந்து அவ்விலங்குகள் எவரையும் தாக்குவதில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கு ஒலிப்பது குயில்களின் இனிய குரலோசையே ஆகும். அப்பாதையில் செல்லும் எந்த ஒரு பயணியும் அந்த நந்தவனத்தில் சிறிது நேரம் இளைப்பாறி செல்வதற்காக அச்சூழ்நிலைகளால் வரவேற்கப்படுகின்றன. பொருளுரை. மனைவி மற்றும் மழலைகளுடன் கூடிய சீரிய வாழ்க்கையானது அமைதியான வனத்துடன் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் சாதுவான விலங்குடன் ஒப்பிடப்பட்டிருக்கின்றன. மாறாக சில நேரங்களில் மனைவி மக்களும் ஸ்வஜனாக்கிய தஸ்யு, உறவினர் என்னும் பெயரில் திருடர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். தனது குடும்பத்திற்காக ஒரு மனிதன் மிகவும் கடினமாக உழைக்க பொருள் தேடுகிறான். ஆனால் அவனது செல்வமோ காற்றில் தனியே பயணம் செய்யும் ஒருவனின் பொருள்களை கொள்ளையர்கள் கொள்ளையடிப்பது போல் இறுதியிலும் மனைவியாலும் மக்களாலும் கொள்ளையடிக்கப்படுகிறது. ஆனாலும் குடும்ப வாழ்க்கையில் மனைவி மற்றும் குழந்தைகளினால் ஏற்படும் கிளர்ச்சியானது நந்தவனத்தில் உள்ள குயில்களின் இனிய குரலோசை போல் தோன்றுகின்றது. இது போன்ற சூழ்நிலைகளால் வரவேற்கப்படும் பொழுது இல்லற வாழ்க்கை என்னும் இனிய பாதையில் பயணம் செய்யும் ஒருவன் எந்த விதமான தியாகம் செய்வதும் தன் குடும்பத்தை தன்னோடு தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அருமையான ஓமை. எல்லாருக்கும் புரியுதுங்களா? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இங்க புரஞ்சனன் அப்படிங்கிற ஒரு ஓமை கதையை பிராசீன பர்ஹிசித் அவரோட பேருக்கு பொதுவா புரஞ்சனன் போடுறாரு, அவ்வளவுதான். அவர் எப்படி இல்வாழ்க்கையில குழந்தை குட்டி அதுக்கெல்லாம் அடிமையாயிட்டாருங்கிறத. அப்ப இந்த பூங்காவனம் இருக்கு பாருங்க, குளங்கள் பூங்காவனம், அதெல்லாம் வந்து மனைவியோட பெண்ணோட அட்ராக்ஷன். சோ இந்த பெண்ணோட அட்ராக்ஷன் தான் குடும்ப வாழ்க்கை முதல்ல ஆரம்பிக்குது, தொடங்கி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அங்க வந்து ஒரு காடுல வந்து அமைதியான அந்த வனத்துல வந்து விலங்குகள் வந்து ரொம்ப வன்முறை காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இல்லாம இருக்கு. ஆனா விலங்கு, சோ வன்முறை காழ்ப்புணர்ச்சி இல்லாத விலங்கு யாரு? மனைவி, மக்கள், தன்னோட பிள்ளைகள். அப்புறம் அங்க குயிலோசை, இனிய குயிலோசை. அதனால அந்த காட்டுக்குள்ள போற எல்லாருமே அங்க இளைப்பாறணும்னு விரும்புறாங்க. சோ குடும்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த ஜட உலகுல, இந்த காட்டுக்குள்ள இனிமையான குயிலோசை, அப்புறம் விலங்குகள், காழ்ப்புணர்ச்சி இல்லாத விலங்குகள் ஒண்ணு அது வந்து கடிச்சுக்கிறது கொதறிக்கிறது இல்ல. ஆனாலும் அந்த விலங்குகள் மேல பாசம். ஒரு ஆணுக்கு இப்படி மனைவி மக்களோட அவனுக்கு வந்து குடும்பம் என்கின்ற பெயர் கிருகமந்த கூபம், இருண்ட கிணறு. குடும்பம் அப்படின்னா இருண்ட கிணறுக்கு ஒப்பிடப்படுது. சோ சில சமயம் அந்த செல்வம், அவனது செல்வமோ காட்டில் தனியாக பயணம் செய்யும் ஒருவனின் பொருளை கொள்ளையர்கள் கொள்ளையடிப்பது போல் இறுதியில் மனைவியாலும் மக்களாலும் கொள்ளையடிக்கப்படுகிறது. ஒரு ஆண் வந்து சம்பாதிக்கிறான். ஒரு பெண் என்ன பண்றா? பாத்திரம் வாங்குறா, துணி வாங்குறா, நகை வாங்குறா, அவனுடைய
ரத்தத்தை இப்படியே சுரண்டி எடுத்துடுறா ஒரு பெண். அப்புறம் குழந்தைகளோட இனிய மழலை மொழி அதை கேட்டு அவன் மயங்கிடுறான். அப்புறம் பெருசானா அந்த பையன் அவன் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் அவன் கொள்ளையடிச்சிடுறான். சோ இப்படியாக இல்வாழ்க்கை என்னும் பாதை, அந்த காட்டு பாதையில அவன் எந்த வேணா தியாகம் செய்ய தயாரா இருக்கிறான் தனது மனைவி மக்களுக்காக. தன்னுடைய குடும்பம் என்று எண்ணி அவன் என்னுடையது, இது என் மனைவி, இது என் மகன், இது என் மகள் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இதெல்லாம் பந்தங்கள், நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய பந்தங்கள். ஒரு அளவுக்கு மேல எங்க நாம பற்று வைக்கிறோமோ அதனாலேயே நாம துன்பப்படுகிறோம். நீங்க எவ்வளவு தூரம் உங்க மகன் மேலயோ மகன் மேலயோ பாசம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு துன்பம் உங்களை தாக்கும். அவங்கனாலேயே அவங்க ஏதாவது ஒரு சொல் சொன்னா கூட நீங்க ரொம்ப பாசம் வச்சிருப்பீங்க. நான் இவ்ளோ பாசம் வச்சிருக்கேன், அதை புரிஞ்சுக்காம என்னை இப்படி பேசிட்டானே, திருப்பி அவங்களுக்கே அது பாதகமா போகும். நீங்க அன்பு அதிகமா வைக்கிறவங்களுக்கே நீங்க சாபம் விடுவீங்க. என்னை இப்படி பண்ணிட்டியேடா, நீ நல்லா இருப்பியாடா அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில நீங்க உங்க அன்பு என்ன ஆகும், திருப்பி அடிக்கும் சாபமா. அதனால பற்றுக்களை அகற்றி தாமரை இலை மேல நீர் ஒட்டியும் ஒட்டாமலும் இருப்பது போல நம்ம இல்வாழ்க்கையில இருந்துட்டோம் அப்படின்னா பற்ற அறுக்க முடியும். எப்போ? உயிர் போறப்போ. இத இப்ப புரஞ்சனன் ஸ்டோரியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அழகான ஓமையோட சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்லோகம் 20. தத்ர ததர்ஷ பிரமதோத்தமாம் பிருத்யே தசபிர் ஆயந்தின் ஏகைக சதநாயகை. படிக்கிறதாங்க ஹரே மாதாஜி? கிருஷ்ணா. யாராச்சும் இருக்காங்களா? படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மொழிபெயர்ப்பு. படிங்க மாதாஜி. இவ்வாறு அந்த நந்தவனத்தில் மன்னர் புரஞ்சனர் இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்த பொழுது எந்த விதமான ஈடுபாடுமின்றி அவ்வழியே நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு அழகிய இளம் பெண்ணை கண்டார். அவளுக்கு துணையாக 10 வேலைக்காரர்கள் வந்தனர். ஒவ்வொரு வேலைக்காரனுடனும் 100கணக்கான அவரது மனைவியரும் உடன் வந்தனர். பொருளுரை: உடலானது நந்தவனத்தினுடன் ஏற்கனவே ஒப்பிடப்பட்டிருக்கின்றது. இமைப்பருவத்தில் பாலுறவு உணர்ச்சியானது வெளிப்படைகிறது இளமை பருவத்தில். மேலும் ஒருவரது புத்தியானது அவரது கற்பனை கேற்றாற்போல எதிர்பாலினரோடு தொடர்பு கொள்ளும் இச்சையுடையதாக மாறுகிறது. இளமை காலத்தில் ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ நேரடியாக இல்லாவிட்டாலும் தனது புத்தியினால் அல்லது கற்பனையினால் எதிர்பாலினரை தேடுகின்றனர். புத்தி மனதினை வசப்படுத்துகின்றது. மனமோ 10 புலன்களை கட்டுப்படுத்துகின்றது. இவற்றில் 5 புலன்கள் அறிவை சேகரிக்கின்றன. மீதி 5 நேரடியாக செயலாற்றுகின்றன. ஒவ்வொரு புலனுக்கும் திருப்திப்படுத்துவதற்கு ஆயிரக்கணக்கான ஆசைகள் உள்ளன. இதுவே உடல் மற்றும் அவ்வுடலுக்கு சொந்தக்காரரான அவ்வுடலில் இருக்கும் புரஞ்சனனின் நிலையாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரி போல். சோ இங்க வந்து பும்சஸ்திரியா மித்தினி பாவம் ஏதம் தயோர் மிதோ ஹிருதய கிரந்தி ஆகு. ஹிருதய கிரந்தி அப்படின்னா இதயத்தில் முடிச்சு. நம்ம கட்டுண்ட ஜீவராசிகள் நாமளே எப்படி முடிச்சு போட்டுக்கிறோம் பாருங்க இதயத்துல. அப்ப ஆண் பெண் இருவருக்கு இடையில இருக்கிற கவர்ச்சி தான் இந்த உலக வாழ்க்கையோட அடிப்படை கொள்கையா இருக்கு. இப்படி ஆண் பெண் இதயங்களை இணைக்கும் இந்த தவறான கருத்தின் அடிப்படையில தான் ஒருத்தர் வந்து நம்ம இந்த உடல், குடும்பம், ஆஸ்தி, குழந்தை, சுற்றம், செல்வம் அப்படின்னு நம்மளுக்கு கவர்ச்சி உண்டாகுது. இப்படி இந்த வாழ்க்கை மீது நம்மளுக்கு மோகத்தினை அதிகரித்துக் கொள்வதோடு நான் எனது அப்படிங்கிற சிந்தனைகள் அவனுக்கு எப்பவுமே அவனை வந்து கட்டுப்படுத்துது. மேலும் மேலும் அவனை பிணைத்து கொண்டிருக்கிறது இந்த உலக வாழ்க்கையில். இந்த உலக வாழ்க்கையில ஒருவர் வெறுப்படையாமல் அல்லது வெறுப்படைகிறதுங்கிறத விட அதிலிருந்து விடுபடாமல், வெறுக்கிறதுங்கிறது அருவவாதிகள். அவங்கெல்லாம் இது வேண்டாம், இது நேத்தி, அது நேத்தி, அது நேத்தின்னு ஓடிடுவாங்க வெறுப்படைஞ்சு. ஆனா பக்தர்கள் வந்து வெறுப்பு அடைக்கிறது கிடையாது. அதை வந்து எப்படி பகவானுக்கு பயன்படுத்துறது, நான் எனது அப்படிங்கிறத விடுத்து அந்த குழந்தைகள்லாம் பகவான் கொடுத்த ஆத்மா, இதை வந்து நல்ல வழியில நாம வழிகாட்டி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவனுக்கு இருக்கும். சோ இங்க நாம
என்ன படிச்சோம்? சோ இந்த ஸ்லோகத்துல நந்தவனத்தில் மன்னர் புரஞ்சனர் இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்த போது, புரஞ்சனர் யாரு? மன்னர். எவ்வித ஈடுபாடுமின்றி அவ்வழியே நடந்து கொண்டிருந்த ஒரு அழகிய இளம்பெண், அதாவது புத்தி. அழகிய இளம்பெண்ணுங்கிறது இங்க புத்தி. அந்த புத்திக்கு துணையா 10 வேலைக்காரர்கள் யாரு? ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5. அப்போ ஒவ்வொரு வேலைக்காரனுடன் நூற்றுக்கணக்கான அவனது மனைவியரும் உடன் வந்தனர். நூற்றுக்கணக்கான மனைவியர் அப்படின்னா புலனின்ப ஆசைகள் கூடவே வருது. அந்த புத்தியானது மனதுக்கு கீழே போகுதோ மனது எண்ணங்களால் சூழப்பட்டிருக்கு. மனதுல ஒரு செகண்டுக்கு, ஒரு வினாடிக்கு வந்து போகுதுன்னு சயின்டிஸ்டே சொல்றாங்க. ஆனா வேண்டிய புத்தி என்ன ஆகுது? மனதுக்கு கீழே வந்துருச்சு. அதனால மனம் போன போக்குல எல்லாருமே அவங்கவுங்க தவறான காரியங்கள்ல இந்த உலகில செயல்படுறாங்க. ஆனா புத்தி ஸ்ட்ராங்கா மனதுக்கு மேல இருக்கும் போது, மனதை கண்ட்ரோல் பண்ண, அது எண்ணங்களை கட்டுப்ப சரியா வாய்ஸ் கேட்கல மாதாஜி, வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. கேக்குதுங்களா? இப்ப கேக்குது மாதாஜி. கேக்குதுங்க மாதாஜி. மனம் புத்திக்கு கீழே வந்துருது. மனம் புத்திக்கு, அதாவது மனதுக்கு கீழே புத்தி வந்துட்டா. புத்தி தான் ஃபில்டர் பண்ணிக்கணும். புத்தினா என்ன? இன்டெலிஜென்ஸ். அந்த இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணணும்? மனம் நினைக்கிற பல ஆயிரம், இப்ப நீங்க ஒரு செயலை செய்யறதுன்னா அது பழையும் நினைக்கும், ஆயிரக்கணக்கான யோசனைகள். அப்ப அந்த புத்தி என்ன பண்ணும்? நீ இதெல்லாம் நினைக்க கூடாது, தெளிவான முடிவு, உண்மை மட்டும் பேசு, என்ன அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு புத்தி தெளிவு கொடுக்கும். ஆனா சம்டைம்ஸ் என்ன, இந்த புத்திய கீழ் அமுத்தி மனம் மேல போகும். அப்ப மனம் நிறைய அவனை ஏமாத்திரு அப்படின்னு எல்லாம் சொல்லும். அப்ப அந்த புத்தி ஃபில்டர். ஒரே நிமிஷம் வந்துச்சு, நான் வைஃபை மாத்திக்கிறேன். இப்போ பாருங்க, கரெக்டா கிடைக்குதுன்னு பாருங்க. இல்லாவிட்டாலும் தனது புத்தியினால் அல்லது கற்பனையினால் எதிர்ப்பாளினரை தேடுகின்றனர். புத்தி மனதை வசப்படுத்துகிறது, மனமோ 10 புலன்களை கட்டுப்படுத்துகிறது. சோ மனம் நினைக்கும் போதுதான் புலன்கள் ஒர்க் ஆகுது இல்லைங்களா? மனதுல ஒரு சிந்தனை வரும்போதுதான் மனம் என்ன பண்ணுதுன்னா, இதை செய் அதை செய்யும் சொல்லுது. அப்ப நரம்புகள் மூளையில மூளை நரம்புகளை எல்லாம் தூண்டுது. இப்ப அப்படின்னா அது மூளைக்கு செய்தி மனசுல இருந்து கீழ இருந்து எடுக்கும், அல்லது கண்ணை பார்க்கும், எல்லா புலன்களும் செயல்படும். அப்ப மனதின் மூலமாக அது புத்திக்கு கட்டளைகள் போய் அப்புறம்தான் அந்த மைண்ட்ல இருந்து கட்டளைகள் போன அப்புறம்தான் புலன்கள் வேலை. புரியுதுங்களா? வாய்ஸ் இப்பதான் கட் ஆகுது. ஹரே கிருஷ்ணா. கட் வாய்ஸ் விட்டு விட்டு வருது. என்னன்னு சரி சரிங்க. நெட்வொர்க் வீக்கா இருக்கும் போல இருக்கு. நான் வெளியில போய் பாக்குறேன் மாதாஜி. சோ 5 புலன்கள் அறிவை சேகரிக்கிறது, மீதி 5 நேரடியாக செயலாற்றுகின்றது. 5 புலன்கள் அறிவை சேகரிக்கிறது அப்படின்னா ஞானேந்திரியங்கள்.
அப்புறம் 5 புலன்கள் நேரடியா செயலாற்றுறதுன்னா கர்மேந்திரியங்கள். அப்போ ஒவ்வொரு புலனுக்கும் திருப்திப்படுத்துவதற்கு ஆயிரக்கணக்கான ஆசைகள் இருக்கு. கண்ணுக்கு என்னன்னா கவர்ச்சியா பார்க்கணும், கலர் கலரா பார்க்கணும், யூடியூப் பார்க்கணும், சினிமாக்கு போகணும், அதை பார்க்கணும், நாடகம் பார்க்கணும், இப்படி கண்ணுக்கு. காதுக்கு வந்து பகவானை பற்றி செய்தி தவிர மற்றதெல்லாம் கேட்கறதுக்கு காது ஆசைப்படுது. இப்படி ஒவ்வொரு புலன்களும் நம்மளை வந்து கட்டாயப்படுத்துது. ஏன்னா மனம் புத்தி சரியில்லாதப்போ மனம் போன போக்குல எல்லாம் போகுது. இதுவே உடல் மற்றும் அவ்வுடலுக்கு சொந்தக்காரனான அவ்வுடலுக்குள் இருக்கும் புரஞ்சனனோட நிலையா சொல்லப்படுது. ஒவ்வொருத்தருமே நம்ம புரஞ்சனன் தான். புரஞ்சனன் அப்படின்னா அனுபவிக்க ஆசைப்படுறவங்க. கேக்குதுங்களா மாதாஜி? கேக்குது மாதாஜி. கேக்குது. இப்ப ஸ்லோகம் 21. பஞ்சசீர்ஷா சிஹினா குப்தாம் பிரதீஹாரேன சர்வதः அன்வேஷமானாம் ரிஷபம் அப்ரௌடாம் ரூபிணீம். மொழிபெயர்ப்பு. அந்த பெண் ஓர் 5 தலை நாகத்தினால் எல்லா பக்கங்களிலும் இருந்து பாதுகாக்கப்பட்டாள். அவள் இளமையும் எழிலும் மிக்கவளாக விளங்கினாள். மேலும் அவள் தனக்கு தகுந்த பொருத்தமான கணவனை தேடுவதில் மிகுந்த ஆர்வமுடையவளாக இருப்பது போல் தோன்றினாள். பொருளுரை. ஓர் உயிரின் மூலசக்தியானது அவன் உடலினுள் இருக்கும் 5 வகையான வாயுக்களான பிராண, அபேன, அபான, வியான, சமான மற்றும் உதான என்பவைகளை உள்ளடக்கியதாகும். அந்த மூலசக்தியானது ஒரு நாகப்பாம்புடன் ஒப்பிடப்படுகின்றது. ஏனெனில் பாம்பானது காற்றை குடித்தே உயிர் வாழக்கூடிய ஒன்றாகும். காற்று சுமந்து வரும் அம்மூல சக்தியானது பிரதிகார அல்லது மெய்காப்பாளர் என்று விளக்கப்பட்டிருக்கின்றது. மூலசக்தியின்றி ஒருவனால் ஒரு கணம் கூட வாழ முடியாது. உண்மையில் மூலசக்தியின் பாதுகாப்பின் கீழேயே அனைத்து புலன்களும் செயல்படுகின்றன. புத்தியின் பிரதிநிதியாக விளங்கும் பெண் ஒரு கணவனை தேடிக் கொண்டிருக்கிறாள். இதன் குறிப்பு புத்தியினால் உணர்வின்றி செயல்பட முடியாது என்பதாகும். எழில்மிக்க பருவமங்கையும் முறையான கணவனால் பாதுகாக்கப்படவில்லை என்றால் பயனற்று போவாள். புத்தியானது எப்போதும் மிகுந்த புத்துணர்ச்சியுடன் இருத்தல் வேண்டும். அதனாலேயே அப்ரௌடாம் மிகவும் இளமையான என்னும் வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. பௌதீக இன்பமானது ரூபம், ரசம், கந்தம், சப்தம், ஸ்பர்சம் அல்லது வடிவம், சுவை, நாற்றம், ஓசை மற்றும் ஊறு என்பவற்றிற்காக புத்தியினை பயன்படுத்துவதை குறிப்பதாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க அழகிய பெண் அப்படின்னா புத்தி. சோ அந்த புத்தியானது ஒரு உயிரின் மூலசக்தியானது அவன் உடலில் இருக்கும் 5 காற்றுகளால பிராண, அபான, வியான, சமான மற்றும் உதான இந்த 5 காற்றுக்கு நடுவுல தான் அந்த உயிர் இருக்கு. உயிர் காற்று அது வந்து மூலசக்தி. மூலசக்தினா நாகப்பாம்போட ஒப்பிடப்படுது. ஏன்னா பாம்புனா காற்றை கொண்டே உயிர் வாழும். அப்போ அந்த காற்று சுமந்து வரும் மூலசக்தியானது பிரதீகார அல்லது மெய்காப்பாளர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மூலசக்தியின்றி ஒரு கணம் கூட யாராலும் வாழ முடியாது உயிர் இல்லாம. அப்போ மூலசக்தியின் பாதுகாப்பின் கீழேயே எல்லா புலன்களும் செயல்படுது. அப்ப இந்த 5 வகையான காற்றுக்கள் அந்த மூலசக்தியை சூழ்ந்திருக்கு. இது நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அபான, பிராண, வியானம், சமான மற்றும் உதான வாயு. இப்ப இந்த புத்தியின் பிரதிநிதியாக விளங்கும் பெண் அழகிய பெண் அப்படின்னா புத்தின்னு நாம பார்த்தோம். ஒரு கணவனை தேடிக்கொண்டிருக்கிறாள். அப்ப இதன் குறிப்பு புத்தியினால் உணர்வின்றி செயல்பட முடியாது. கணவனின்றி ஒரு பெண் செயல்பட முடியாது. அப்போ இந்த பெண் வந்து கணவனை தேடிட்டு இருக்கிறா. அப்ப எழில்மிக்க பருவமங்கையும் முறையான கணவனால் பாதுகாக்கப்படவில்லை என்றால், அதாவது இந்த புத்தி அழகிய பெண்ணான இந்த புத்தி பாதுகாக்கப்பட வேண்டியது. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருக்கணும் அந்த புத்தி. சோ பௌதிக இன்பமானது ரூபம், ரசம், கந்தம், சப்தம், ஸ்பர்சம். நாம இப்பதான் படிச்சோம். ரசம் அப்படின்னா சுவை, ஸ்பரிசம் அப்படின்னா உணர்வு, ரூபம் அப்படின்னா அது அதனுடைய தோற்றம், ரூபம் அப்படின்னா. சப்தம் அப்படின்னா ஓசை. இப்படி வடிவம், சுவை, நாற்றம். கந்தம் அப்படின்னா நாற்றம், ஓசை.
மற்றும் ஊரு ஊரு அப்படின்னா ஸ்பர்சம் என்பதற்கான புத்தியை பயன்படுத்துவதை குறிப்பதாகும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து புத்தியை பயன்படுத்துறோம். எதுக்கு? பார்க்கறதுக்கு, சுவைப்பதற்கு, அந்த ஓசை எழுவதை கேட்பதற்கு, சப்தம், ஸ்பர்சம் எல்லாத்துக்கும் புத்தியை பயன்படுத்துறோம். இதன் மூலமா அனுபவிக்கிறது. நாக்குனால வேண்டாத ஓசைகள் எல்லாம் கேட்கறது, பகவானை பற்றிய மங்களகரமான ஓசைகளை தவிர மற்ற பௌதீக ஓசைகள் அனைத்தும் அமங்கலமானவை. அது இதுக்கெல்லாம் நம்ம என்ன பயன்படுத்துறோம்? புத்தி. அப்ப அந்த புத்திய வந்து பாதுகாப்பா இருக்கணும். ஒரு பெண், அழகிய பெண் எப்படி கணவனால் பாதுகாக்கப்படுகிறாளோ, அதாவது புத்தி வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது. புத்திய கண்டபடி விட்டோம், அவ்வளவுதான். ஸ்லோகம் 22. சுனாசாம் சூததீம் பாலாம் சூகபோலாம் வராணனாம் சமவின்யஸ்த கர்ணாப்யாம் பிப்ரதீம் குண்டலஸ்ரியம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அப்பெண்ணின் நாசியும் பற்களும் நெற்றியும் எழில்மிக்கவையாக இருந்தன. அவளது இரு செவிகளும் கூட சம அழகு வாய்ந்தவையாகவும் ஒளி வீசும் காதணைகளால் அலங்கரிக்கப்பட்டவையாகவும் இருந்தன. புத்தி என்னும் பெண்ணின் உடலானது புலனர்ச்சிக்கான பொருள்களான நாற்றம், ஒளி, ஓசை போன்றவற்றில் மகிழ்கிறது. சுனாசம் அழகிய நாசி என்னும் வார்த்தை நாற்றத்தின் மூலம் அறிவை பெறும் புலனை குறிப்பிடுகிறது. அதுபோல் வாயானது சுவையினால் வரும் அறிவை பெறுகின்ற ஒரு கருவியாகும். நாவினால் தொடுவதன் மூலம் நாம் ஒரு பொருளின் சுவையை அறிந்து கொள்ள முடிகிறது. சுகபோலம் அழகிய நெற்றி என்னும் சொல் பொருள்களை உள்ளபடி அறிவதற்கான தெளிவான மூளையை குறிப்பதாகும். புத்தியினால் ஒருவன் பொருள்களை வரிசை கிரமமாக அமைத்து கொள்ள முடியும். செவிகளை அலங்கரிக்கும் இரு காதணைகளும் அங்கு புத்தியின் செயலினாலேயே பொருத்தப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு அறிவு பெறும் வழிகள் இங்கே உருவமாக விளக்கப்பட்டிருக்கின்றன. ஹரே கிருஷ்ணா. சோ அறிவு, புத்தி அப்படின்னா அது வந்து பெண்ணோட ஒப்பிடப்படுது இப்போ. சோ அந்த அழகிய பெண் வந்து சுனாசம், அழகிய நாசி. இப்ப நாற்றத்தின் மூலம் அறிவை பெறும் புலனை குறிக்கிறது. சோ நாற்றம் அப்படின்னா அந்த பல்வேறு வாசனைகள் நாற்றம் அப்படின்னா. சோ ஒளி, ஓசை, இது எல்லாமே வந்து அதனால அந்த புத்தியானது கவரப்படுகிறது. இப்ப ஒளி, ஓசை, இப்ப அழகான இனிமையான குயிலோசை கேட்டதுன்னா உடனே நம்ம மனம் ஹரே கிருஷ்ண நாம சொல்லிட்டு இருந்தாலும் உடனே அங்க போயிரும். ஆஹா, இந்த குயிலோட ஓசை எவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் பௌதிக இன்பங்கள். இதெல்லாம் இந்த புத்தியானது சேகரிக்குது. ஆன்மீக இன்பத்தை அனுபவிக்காம இந்த புத்தியானது மனசுக்கு கீழே போகும்போது என்ன ஆகுது? இந்த ஓசை, நாற்றம், ஏதாவது மல்லிகை மலர் வந்தது, இல்லைன்னா மீனோட வாசம் போகுது, ரோட்ல வந்து பிரியாணி வாசம் வருது, இது எல்லாம் இதனால கவரப்படுகிறது அந்த புத்தி. சோ அந்த அழகிய பெண் உடலானது புலனகழ்ச்சிக்கான பொருட்களான நாற்றம், மொழி, ஓசை போன்றவற்றால் மகிழ்கிறது. அப்ப அந்த புத்தி வந்து மனசு கீழே போகும்போது இதனால மகிழ்து. அது போல வாயானது சுவையால் வரும் அறிவை பெறுகிற ஒரு கருவி. கண்டதையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதனால பிரசாதம் இல்லாத உணவை எடுத்து, யாரெல்லாம் பிரசாதம் இல்லாத உணவை எடுக்கிறாங்களோ அவங்களாம் பாவத்திற்கு ஆளாகிறார்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இப்படியெல்லாம் வந்து அந்த புத்தி மனசுக்கு கீழே தாழ்த்தும் போது இவ்வளவு நடக்குது பாருங்க. அப்ப புத்தியினால் ஒருவன் பொருளை வரிசை கிரமமாக அமைத்துக் கொள்ள முடியும். செவிகளை அலங்கரிக்கும் இரு காதணிகளும் இங்கு புத்தியின் செயலினாலேயே பொருத்தப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு அறிவை பெறும் வழிகள் இங்கே உருவகமாக சொல்லப்பட்டிருக்கு. அறிவை பெறும் வழிகள் எதன் மூலமா அறிவை பெறுகிறோம்? கண்ணு, காது, மூக்கு, தொடு உணர்வு, இந்த 5 அறிவை பெறும் முறைகள் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்படின்னுட்டு ஞானத்தை எதன் மூலமா பெற முடியும்? இந்த 5 புலன்கள் மூலமாக, கண், காது, மூக்கு, வாய் மற்றும் தொடு உணர்வு மூலமாக நாம் அது ஞானேந்திரியங்கள் அறிவை பெற முடியும்.
பிசங்கணீவம் சுசுஸ்ரோணீம் சியாமாம் கனகமேகலாம் பத்யாம் பன குணத்யாம் பணத்யாம் சலந்தீம் நூபுரை தேவதாம் இவ. மொழிபெயர்ப்பு: இப்பெண்ணின் இடையானது எழில்மிக்கதாக இருந்தது. அவள் மஞ்சள் வண்ண ஆடை உடையில் பொன்னாலான மேகலை அணிந்திருந்தாள். அவள் நடக்கும் பொழுது காலிலுள்ள சலங்கைகள் ஒலித்தன. தோற்றத்தில் அவர் ஒரு தேவக்கன்னியைப் போல விளங்கினாள். பொருளுரை: மெலிந்த இடையும் திரண்ட மார்பும் கொண்ட பெண் கண்ணை கவரும் ஆடை அணிகலன்கள் அணிந்து செல்வதைக் கண்ட ஒருவனது உள்ளம் அடையும் மகிழ்ச்சியின் இச்லோகம் வெளிப்படுத்தப்படுகிறது. சோ ஒரு பெண் அழகிய ஒரு பெண் பார்த்தாலே உடனே அங்க ஒரு கவர்ச்சி, தேவகண்ணி போல இருந்தா நம்ம ஒரு கவர்ச்சி வரும் அந்த இடத்துல. ஸ்லோகம் 24. ஸ்நாவ்யஜித கைஷோரௌ சமாவிருத்தௌ நிரந்தரண வஸ்திராந்தேன நிகூஹந்தீம் வ்ரீடயாத் கஜகாமினீம். அருகருகே உருண்டு திரண்டிருந்த மார்பகங்களை சேலையின் முந்தானையினால் மூடுவதற்கு அப்பெண் முயற்சித்துக் கொண்டிருந்தாள். அவள் ஒரு பெண் யானையைப் போல நடந்து கொண்டே நாணத்தினால் மீண்டும் மீண்டும் தனது மார்பகங்களை மூட முயற்சித்தாள். பொருளுரை: அப்பெண்ணின் இரு மார்பகங்களும் பற்று மற்றும் காழ்ப்புணர்ச்சியை குறிப்பனவாகும். விருப்பு மற்றும் வெறுப்பின் பற்று மற்றும் காழ்ப்பு அடையாளங்கள் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. யஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தயோர்நவசம் ஆகச்சேத் தௌஹி அஸ்ய பரிபந்தினௌ. உடல் பெற்றவர்களால் இந்திரிய விஷயங்களில் விரும்பும் வெறுப்பும் உணரப்படுகின்றன. ஆயினும் ஒருவன் இந்திரியங்களின் கட்டுப்பாட்டில் ஒருபோதும் வீழ்ந்துவிடக் கூடாது. ஏனெனில் தன்னுணர்வு பாதையில் முன்னேறுவதற்கு இவைகள் தடைக்கற்களாக இருக்கின்றன. சோ இந்திரியங்கள் அப்படின்னா புலனின்ப விஷயங்கள், புலன்கள் தான் இந்திரியங்கள்னு இங்க சொல்லப்படுது. சோ யாரெல்லாம் அதனோட கட்டுப்பாட்டில் விழுந்துட்டாங்களோ, புலன்களுக்கு அடிமையாக, அதாவது கோதாசன் சொல்றோம் இல்லைங்களா, புலன்களுக்கு அடிமையாவது. புலன்களை மனதை கொண்டு புத்தியை கொண்டு அடக்கணும். அடக்க முடியாதவன் என்ன பண்ணுவான்? கண் போன போக்கில கால் போயிருவான். எங்க போகக்கூடாது? மது, மாது, சூது, மாமிசம் இதுக்கெல்லாம் போகவே கூடாது காலு. ஆனா மனம் சொல்லுது இல்ல, வாயால அது சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது என்னமோ சாப்பிட்ட ஒரு உள்ள போற வரைக்கும் தான் அது டேஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒண்ணு இருக்குது. ஆனா சுவைக்காக விலங்குகளை கொலை பண்ணி அதை தின்னுவான். தின்னு ஒரு செகண்ட் கூட அவனுக்கு அந்த சுவை இருக்காது வாயில. அடிக்கிற நேரத்தாக அவன் என்ன பண்ணுவான்? அது வெறும் விலங்கை சாப்பிடவும் முடியாது யாராலையும். அதுக்கு நிறைய பாலெல்லாம் போட்டு அதை நல்லா கடிச்சு சாப்பிட்டு அத ஒரு இந்திரிய சுகம் அவனுக்கு அதுல கிடைக்குது. ஆனா அதனால எவ்வளவு பாவம் கிடைக்கிறதுன்னு சூட்சுமமா தெரியுமோ தெரியாதோ தெரியல. அப்புறம் விருப்பு வெறுப்பின் பிரதிநிதிகளான அவைகள் ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய பாதகமாகும். ஏன்னா இங்க இருமைகள், தன்னுணர்வு பார்வையில தடைக்கற்கள் என்ன? இருமைகள். சோ ஏன்னா அவன் பற்று காழ்ப்பு, ஒண்ணு பயம், இல்ல அவனுக்கு விருப்பு வெறுப்பு இப்படின்னு இருமைகள் நிறைய வந்துருது. அது தன்னுணர்வு பாதைக்கு ரொம்ப பெரிய பாதகமானது. இப்ப பெண்கள் திரண்ட மார்புகளால் ஒருவன் கவர்ச்சி அடைதல் கூடாது. மாமுனிவரான சங்கராச்சாரியார் பெண்களின், குறிப்பாக இளம் பெண்களின் மார்பகங்களை குறிப்பிடும் பொழுது அவை தசை மற்றும் உதிரத்தினாலானவை அன்றி வேறொன்றுமில்லை அப்படின்னு சொல்றார். ஆகையால் ஒருவன் காம்புகளுடன் கூடிய பருத்து திரண்ட முளைகளின் மாயசக்திக்கு வசப்படக்கூடாது. அவை எதிர்ப்பாளினரை பழிவாங்கும் மாயசக்தியின் பிரதிநிதிகளாகும். மார்பகங்கள் சம கவர்ச்சியுடையவையாக இருந்ததினால் அவை சமவிருத்தவ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பாலுணர்வு உணர்ச்சிகளோடு சுடுகாடு செல்லுவதற்கு உரிய முதிர்ச்சி அடைந்த கிழவனின் மனதில் கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. இவ்வுணர்ச்சியை ஒருவன் அறவே நீக்க வேண்டும் என்றால் அவன் யமுனாச்சாரியரை போல ஆன்மீக உணர்வில் மிகவும் முன்னேறி இருத்தல் வேண்டும். ஏன்னா ஒரு கிழவன், இப்போ அக்பர்
அக்பருக்கும் ஆஹ் பீர்பாலுக்கும் ஒரு போட்டி நடக்குது. அப்ப பீர்பால் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் மினிஸ்டர். அவர் சொல்றாரு அக்பர் கிட்ட, வயசானா கூட இந்த காமம் ஒருவனை விட்டு போகாது அப்படின்னு. அவர் சொல்றாரு அதெல்லாம் கிடையாது. வயசாயிட்டா அவனுக்கு எப்படி உறுப்புகள் வேலை செய்யாதப்போ அவனுக்கு எப்படி ஆளுணர்ச்சி இருக்கும், காமம் இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. சரி, அப்போ நாளைக்கு உங்க பொண்ணை வந்து எங்களோட நம்ம கூட்டிட்டு போலாம், ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிறாரு பீர்பால். சரின்னு இவரோட அழகிய பெண் நல்லா அலங்காரம் பண்ணி ஒரு வயதான ஒரு கிழவன் சாக கிடக்குறான். அவனுக்கு வந்து பேச்சு வரல, காலு கையெல்லாம் ஆடல, கண்ணு மட்டும். இவங்க அங்க போறாங்க பாக்கறக்கு. இப்ப 3 பேரும் போறாங்க. இந்த பெண் ஏற்கனவே அழகா இருக்காங்க, ரொம்ப அலங்காரம் பண்ணிருக்காங்க. அந்த கிழவனோட கண்ணு அரசர் வந்திருக்கார், பெரிய அமைச்சர் வந்திருக்கான்னு அவங்கள பாக்கல, அந்த அழகிய பெண்ணை அப்படியே பாக்குறாரு. சோ சாக போற ஒரு கிழவனுக்கு கூட அந்த காம இச்சையானது எப்படி இருக்கு அப்படின்னா, அவன் மனதளவுல இன்னும் இளமையா இருக்கிறான். இப்ப நாமெல்லாம் பாருங்க, வயசானா கூட நேத்துதான் காலேஜ் முடிச்சேன், நேத்துதான் குழந்தை பிறந்தது, இன்னும் நான் இளமையா இருக்கிறேங்கிறதுல ஓடிட்டே இருக்கிறோம். அந்த ஸ்ட்ரென்த் தான் நம்மளை ஓட வச்சுட்டு இருக்கு. இல்லைன்னா நிஜமா நம்மளுக்குள்ள ஒவ்வொரு உறுப்புகள் வந்து டவுன் ஆயிட்டே இருக்கும். டே பை டே வந்து அந்த செல்கள் இறந்து கொண்டே இருக்கும். ஆனா நம்மளோட எண்ணங்கள் இன்னும் நம்மளை இளமையா வச்சிருக்கிறதுனாலதான் இன்னும் நாம ஓடிட்டு இருக்கிறோம். ஆசைகள் வந்து அவ்வளவு சீக்கிரம் விடுறது கிடையாது, அனுபவிக்கணுங்கிற ஆசை. இப்ப யமுனாச்சாரியார் சொல்றாரு, எத்தவதி சேத கிருஷ்ண பாதாரவிந்தே நவ நவ ரச தாமினி உத்யலதம் சமயம் சுஷ்டு நிஷ்டீவனம் ச. கிருஷ்ணரின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுங்காலை எனும் புது புது இன்பம் அவரிடம் பொங்கி வருவதை உணர்வேன். கருத்தினால் பாலுணர்வு எண்ணம் கனியுமேல் அதன் மேல் நானும் காரி உமிழ்வேன், எந்தன் வாயும் மிக கச்சந்திட காண்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு பெண்ணை ஒரு பாலுணர்வு எண்ணத்தோட வரும் அப்படின்னா நான் அது மேல காரி துப்புவேன், ஏன்னா அது கசக்குது எனக்கு அப்படிங்கிறார். அப்போ ஆன்மீகத்தில் ஒருவன் முன்னேறி இருந்தால் சதையும் ரத்தமும் நிறைந்த பெண்ணின் மார்பகத்தினால் அவன் கவரப்பட மாட்டான். நிரந்தரன அப்படிங்கிற வார்த்தைங்க ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மார்பகங்கள் வித்தியாசமான இடத்தில் இருந்த போதிலும் கூட செயல் என்னவோ ஒன்றுதான். விருப்புக்கும் வெறுப்புக்கும் இடையே ஒருவன் எந்த விதமான வேறுபாடும் காணக்கூடாது. சோ நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும், சில பேரை பார்த்தா வெறுப்பு இருக்கும், சிலர் நண்பனா பார்ப்பாங்க, சிலர் எதிரியா பார்ப்பாங்க, சிலர் நல்லதா பார்ப்பாங்க, சில செயல்களை கெட்டதா பார்ப்பாங்க. ஆனா பக்தர்கள் வித்தியாசம். ஏன்னா பகவானுக்காக செய்ய போகும்போது எல்லாமே ஒரே மாதிரிதான். விருப்பு வெறுப்பு, நல்லது கெட்டது அப்படிங்கிற வித்தியாசம், இருமைகள் கிடையாது. ரஜோகுணத்தின் படைப்புகள் தான் இவை. ரஜோகுண சமுபவக மகாஷனா மகாபாப்மா வித்யேன மிக வைரினம் அப்படின்னு. அப்ப நிகுந்தீம் மூடுவதற்கு முயலுதல் என்னும் வார்த்தை ஒருவன் காம குரோத லோபம் போன்ற கரைகளை உடையவனாக இருந்த போதிலும் அவை கிருஷ்ண உணர்வினால் நீக்கப்படும். ஒருவன் காமத்தை கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதற்கு பயன்படுத்தலாம். ஆசையினால் தூண்ட பெறும் சாதாரண வேலைக்காரன் இரவும் பகலும் கடுமையாக உழைக்கிறான். அதுக்குள்ள ஒரு பக்தன் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த இரவும் பகலும் உழைக்கலாம். சோ ஒரு பக்தன் அப்படின்னா சோ எதையும் வெறுக்கிறது கிடையாது, அப்போ விருப்பமும் கிடையாது. தன்னுடைய செயல்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கிறான், கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக செயல்படுகிறான். இப்போ ஒரு கருமி தனது காம குரோதத்தை திருப்திப்படுத்த மிக கடுமையாக உழைப்பது போல ஒரு பக்தன் வந்து பகவானை திருப்தியாக உழைக்க வேண்டும். பக்கமே உங்களுக்கு கடுமை போராட்டம் இருக்கு. கிருஷ்ண உணர்வு பக்தி பண்ணினா உடனே நம்ம வந்து என்ன
பணமழை பெய்யும், பெரிய பங்களா கிடைக்கும், கார் கிடைக்கும், அப்படி இல்லாம அவனுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் கிருஷ்ணருக்கு அவன் வந்து அர்ப்பணிக்கணும். அப்ப குருமகராஜ் கூட இன்னைக்கு ஒரு இதுல பார்த்தேன், நம்மளுக்கு வர வருமானத்துல 11% அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒவ்வொரு பக்தனும் அவங்க சைடுல இருக்கிற கோயிலுக்காக வழங்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அது போல குரோதத்தை கூட கிருஷ்ண தொண்டுல நாத்திக பேய்களை எதிர்ப்பதன் மூலம் பயன்படுத்தலாம். நாத்திகர்களை கண்டா நம்ம யாரெல்லாம் பக்தர்களை அல்லது பகவானை பற்றி இழிவாக பேசுகிறார்களோ அவங்க கிட்ட நாம கோபம் கொள்ளணும். எப்படி வந்து அனுமன் ஸ்ரீராமருக்காக தன் கோபத்தை பயன்படுத்தினார். அப்போ ராவணன் வந்து தவறாக பேசும்போது ஸ்ரீராமரை அவர் உடனே கோவப்பட்டு தன்னோட வாள்ல தீ வச்சாங்க இல்லையா, அந்த தீய வச்சு ராவணனுடைய அழகிய தங்க நகரத்தை அவர் வந்து வாள்ல தீய வச்சு கொளுத்தி விட்டாரு. பூங்காக்கள் எல்லாம், மாட மாளிகைகள் எல்லாத்தையும். சோ இப்படி கோவத்தை வந்து தங்களுக்காக பயன்படுத்தாமல் யாரெல்லாம் பகவானுக்கு நாத்திகர்கள் பகவானை எதிர்க்கிறார்களோ அந்த மூடர்கள் மேல நம்ம கோபத்தை பயன்படுத்தணும். அவர் பகவான் ராமச்சந்திரனின் சிறந்த பக்தர். அவர் பக்தர் அல்லாத அரக்கனான ராவணனின் நாட்டிற்கு தீ வைத்தார். இவ்வாறு காமமானது ஆசை கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்கும், விரோதமானது ஆத்திரம் அசுரர்களை தண்டிப்பதற்கும் பயன்படக்கூடும். இவை இரண்டும் கிருஷ்ணரின் தொண்டில் பயன்படும் பொழுது நமது பௌதீக முன்னேற்றத்தை இழந்து ஆன்மீக முக்கியத்துவத்தை பெறுகின்றன. நாம எப்படி இழக்க முடியும் அப்படின்னா, நம்மளது புத்தி, நம்மளது கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் எல்லாரும் கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுத்தும் போது நாம வந்து பௌதிக முக்கியத்துவத்தை இழந்து ஆன்மீகத்துல முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இதன் மூலமாக பக்தி நம்மளுக்குள்ள பெருகும். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவத் பிரபு.